இப்ப நீங்க பாக்குறது பாரிஸ்ல நம்ம வீட்டு கார்டன்ல இருக்கிற ஷெரி மரம். இது ஷெரி சீசனுங்கிறதால கொத்து கொத்தா சிவப்பு ரத்தினம் போல காய்ச்சிருக்கு. இதை தமிழ்ல சேலாப்பழம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஜாம்பழம் சாப்பிட்டு இருப்போம். பாக்குறதுக்கு இது இந்த மரமும் பழங்களும் ஜாம்பழம் போல இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. இந்த ஷெரிஸ் பாக்குறதுக்கு அழகா மட்டுமில்ல, ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃப்ரூட்டும் கூட. சைஸ்ல சின்னதா இருந்தாலும் எங்கட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு தேவையான விட்டமின், நார்ச்சத்து, அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ஏராளமா இந்த ஃப்ரூட்ல இருக்கு. மிக முக்கியமா விட்டமின் சி இதுல அதிகமா இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு தூக்கத்தை மேம்படுத்துமாம். அதோட மூட்டு வலியை குறைக்குமாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கும். இது டயபெட்டிக்காரருக்கும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஃப்ரூட்டும் கூட. அதை விட உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஜப்பான்ல ஷெரி மரம் வச்சிருந்த அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களாம். வருஷத்துல ஒருக்கா பூக்குற இந்த ஷெரி மரத்துல ப்ளூசத்தை கொண்டாடுறதுக்கு ஹனாமி என்று சொல்லி ஒரு திருவிழாவே நடத்துவாங்களாம்.